ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரீசெண்டாக ரியா அப்படிங்கிற கேரக்டரில் மோனிகா வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த சீரியல் கொஞ்சம் சூடு பிடிச்சி போய்கிட்டு இருந்தது. திடீர்னு இவங்களுடைய எபிசோட பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணி இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த சீரியலில் விட்டு வெளியே போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக மோனிகா மிகப்பெரிய ஆக்டர். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதுக்காக இவ்வளோ குறைவான எபிசோடை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கார்த்திகை தீபம் சீரியல்ல பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு ஜோடியா வந்து என்ட்ரி கொடுத்து நிறைய எபிசோட்ல பட்டைய கலப்பியிருப்பாங்க. நல்ல ஒரு வில்லி கேரக்டர்ல இந்த எபிசோட்டுக்குள்ள இவ்வளோ சீக்கிரத்துல இவங்க வெளியே போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மோனிகா இந்த சீரியலை விட்டு வெளியே போனதுக்கான ஒரு சில தகவல் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. ஆனால் இந்த தகவல் வந்து உண்மையா இல்லை ஃபேக் நியூஸா அப்படிங்கிறத இன்னும் மோனிகா தெளிவாகவே வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுக்காம இருக்கிறாங்க. மோனிகா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் வந்து தேவைப்படுது. ரொம்ப வருஷம் கழிச்சு மோனிகா மாசமாக இருக்கிறதுனால அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டு சைட்டில் இருந்தும் இப்போதைக்கு நீங்கள் நடிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் வந்து உங்களுடைய நடிப்பு எல்லாத்தையுமே தள்ளி வச்சிருங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் போய் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாக ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குதுங்க. இது வந்து உண்மை தகவலா இல்லை ஃபேக் நியூஸா அப்படிங்கிறத மோனிகா அவங்களுடைய சைடில் இருந்து ஏதாவது ஒரு நியூஸை வெளியிட்டால் மட்டும்தான் தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய ஆக்டரை இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த சீரியலில் இருந்து வெளியே போகிற மாதிரி வச்சுருக்குறாங்க. அது கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாரையுமே கொஞ்சம் பாதிச்சிருக்கும்.